லண்டனில் கடந்த 150 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாதாள ரயில் சேவையை 24 மணி நேரமாக மாற்றும் திட்டத்தினை லண்டன் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் அந்த ரயில் நிலையங்களில் உள்ள அனைத்து டிக்கெட் அலுவலகங்களும் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக நேரடியான வங்கி பட்டுவாடா மூலம் இந்த பயணத்திற்கான டிக்கெட் வழங்கப்படும் என்று இந்த கழகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 750 பணியிடங்கள் காலியாகும் என்று கூறும் இந்த நிறுவனம், பணியில் தொடர விருப்பப்படும் டிக்கெட் அலுவலக ஊழியர்கள் ரயில்வேயின் மற்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. விஸ்தரிக்கப்படும் இதன் சேவைகளினால் பொதுமக்கள் பலரும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தொழிற்சங்க யூனியன்கள் வேலை குறைப்பு குறித்து போராட்டங்கள் நடத்தப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். லண்டன் போக்குவரத்து அதிகார மையம் இந்த பட்ஜெட் திட்டத்தில் 78 மில்லியன் பவுண்டுகள் பற்றாக்குறையை சந்திக்கிறது. எனவே இந்த வேலை குறைப்பு ஆண்டுக்கு 40 மில்லியன் பவுண்டுகளை சேமிக்க உதவும் என்று கூறப்படுகின்றது. இதற்கு ஈடுகட்டும் வகையில் பல வசதிகளும் திட்டங்களும் விஸ்தரிப்பு செய்யப்படுவதாக போக்குவரத்து கழகம் உறுதியளித்துள்ளது.